ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ்ஜி பிரியாணி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய துண்டு பட்டை 2, பிரிஞ்சி இலை 1, கல்பாசி கொஞ்சம், 2 கிராம்பு, ஒரு அத்திப்பூ, ஏலக்காய் 1 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறி மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் 50 கிராம், கேரட் 50 கிராம், தோல் நீக்கிட்டு 25 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து காய்கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய்கறியை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். 10 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிடலாம். காய்கறியை எண்ணெயிலே வதக்கும்போது சாப்பாடு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாதம் ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்கேன். காய்கறியை 10 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்தமாரி வதக்கினாலே காய்கறியில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கும்போது காய்கறியெல்லாம் அடிப்பிடிச்சிடக்கூடாது. அடிப்பிடிச்சா டேஸ்ட்டு மாறிடும். எல்லாம் நல்லா தளன்னு வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, வத்தல் பொடி 1/2 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை இப்போ நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை ஒரு குத்து சேர்த்து ஒரு செகண்ட் வதக்கினா போதும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 250 கிராம் அரிசியை ஊற வச்சு வடித்து ஆற வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். 250 கிராம் அரிசி, இது 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உதிரியாக உடையாமல் நல்லா கலந்து எடுத்துடலாம். சாதம் வேகும்போது கூட நீங்கள் உப்பு போட்டு வடித்து எடுத்துடலாம். வெஜ் பிரியாணி குக்கரில் வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டு. இந்தமாரி எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம சாதம் போட்டு கிளறும்போது இது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்தமாரி கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிளறும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சாதமும் அங்கங்கே துண்டு துண்டாக இருந்துடக்கூடாது. ஒவ்வொரு சாதத்துலேயும் மசாலா படுற அளவுக்கு நல்லா உதிரியாக கலந்து எடுத்துடலாம். நல்லா உதிரியாக கலந்து எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக வெஜ் பிரியாணி ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக சம்பல், சிப்ஸு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.